உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம், ஆண்டவரே உம்மை வழிபடுகிறோம், ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம், ஆண்டவரை உம்மை வழிபடுகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வானகத்தில் வானக தூதர்களும் மூப்பர்களும் உயிர்களும் புனிதர்களும் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து கடவுளை பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்க வண்ணமாய் இருக்கிறார். பூமியில் இருக்கிற நீங்கள் நாம் அப்படி கடவுளை ஆராதிக்கின்ற பொழுது, புகழ்கின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது பரலோகத்தின் சித்தத்தை இந்த பூமியில் செய்யக்கூடிய பரலோகத்தில் அதுதான் நடக்கிறது. அதே காரியத்தை பூமியில் நீங்கள் நான் எழுப்புகின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது, துதிக்கின்ற பொழுது, ஆராதிக்கின்ற பொழுது, வணங்குகின்ற பொழுது, வழிபடுகின்ற பொழுது, ஆண்டவரை புகழ்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கின்ற பொழுது பரலோகத்தின் சித்தத்தை பூமியில் செய்கிறோம். ஆகவே இந்த அருமையான மாலை வழியுமாய் கூட இந்த திருவிழாவின் பெருநூலிலே பரலோகத்தின் சித்தத்தை இந்த பூமியில் செய்யும்படியாக ஆண்டவரை போற்றி பாடி இந்த வேளையில் மகிமைப்படுத்தும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் வல்லமை மேலானது, இறைவா உம் வார்த்தைகள் மேலானது, இறைவா உம் வல்லமை மேலானது, இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். சேர்ந்து பாடும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது, இறைவா உம் மாட்சிமை மேலானது, இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் அன்பு மேலானது, இறைவா உம் இரக்கம் மேலானது, இறைவா உம் அன்பு மேலானது, இறைவா உம் இரக்கம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஹalleluya ஹalleluya.
இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. என்னை தேடி வருவார், எனக்குள்ளே இருப்பார், இயேசுவை துதித்திடு மனமே. என்னை தேடி வருவார், எனக்குள்ளே இருப்பார், இயேசுவை துதித்திடு மனமே. இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. சேர்ந்து பாடுவோம். துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. ஆறுதல் தருவார், அரவணைத்திடுவார், இயேசுவை துதித்திடு மனமே. ஆறுதல் தருவார், அரவணைத்திடுவார், இயேசுவை துதித்திடு மனமே. இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. அதிசயம் செய்வார், அற்புதங்கள் செய்வார், இயேசுவை துதித்திடு மனமே. அதிசயம் செய்வார், அற்புதங்கள் செய்வார், இயேசுவை துதித்திடு மனமே. இயேசுவை துதித்திடு மனமே. துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. எல்லோரும் சேர்ந்து துதித்திடு துதித்திடு மனமே, இயேசுவை துதித்திடு மனமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க, மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க, மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க, மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் திருப்பலிக்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபித்து நாம் திருப்பலிக்கு கடந்து 5க்குள் 5 அப்பங்கள் இருப்பதை விவரித்தில் பார்க்கிறோம். 5 மண்டபங்களுக்குள் இருந்த பெட்சாய்த குடத்தை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். 5 காயங்கள் இருப்பதை விவிலியத்தில் பார்க்கிறோம். 5 நுண்மதியுடைய கண்ணீர்கள் இருப்பதை விவிலியத்தில் பார்க்கிறோம். 5 ஊழியங்கள் இருப்பதை விவிலியத்தில் பார்க்கிறோம். இந்த 5ம் நமக்குள் சொந்தமாக்க வேண்டும். இந்த 5ஐ நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு 5ஐ நம்ம உருவாக்கி அதை நம் வழியாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருவிழா நாட்களிலே அதை படிப்படியாக பெற்றுக்கொள்வோம். 1, ஆண்டவரை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். 2, ஆண்டவரை கூவி அழைக்க வேண்டும். 3, ஆண்டவரின் பாதங்களில் அமர வேண்டும். 4, ஆண்டவரின் சித்தத்தை செய்ய வேண்டும். 5, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். என்ன ஆண்டவர் கொடுக்க போகிறார்? ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மகிழ்ச்சி. திருப்பாடல் 34:5 வாசிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மகிழ்ச்சி, வெட்கம் இல்லை. 2வது, ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தால் விடுதலை. திருப்பாடல் 34:6 வாசிக்கிறோம். 3, ஆண்டவரின் பாதங்களில் அமர்ந்தால் யாரும் கொடுக்க முடியாத பேரின்பத்தை கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லி திருப்பாடல் 84:10 வாசிக்கிறோம். 4, ஆண்டவர் திருவுளத்தை உயிர்த்தெழுந்து வாழுகிறது என்பது இயேசுவுக்கு அம்மாவாக, இயேசுவுக்கு சகோதரனாக, இயேசுவுக்கு சகோதரியாக, வானக தந்தைக்கு மக்களாக மாறுகிறோம் என்று மத்தேயு 12:50 சொல்கிறது. கடைசியாக 5வது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்ற பொழுது, பணிவிடை புரிகின்ற பொழுது வானக தந்தை நம்மை மகிமைப்படுத்துகிறார், மாட்சிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி
யோவான் 12:26 வாசிக்கிறோம். ஆவே உம்மை ஆராதனை செய்யுங்கே, இறைவா ஆராதனை செய்யுங்கே. சேர்ந்து எல்லோரும் பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றே, இறைவா ஆராதனை செய்கின்றே. என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தால் நீடத்தோடும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் நிறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகள் உமக்காய் கொண்டாடுகிற திருவிழாவின் நாட்களே பிள்ளைகளின் குடும்பங்களையும் அன்பின் கரங்களுக்குள், ஆசிர்வதிக்கும் கரங்களுக்குள், ஆய்வு பாய்ந்த கரங்களுக்குள், அரவணைக்கும் கரங்களுக்குள், அன்பு செய்யும் கரங்களுக்குள், அபிஷேகிக்கும் கரங்களுக்குள், காயங்களுக்கு கட்டுப்படும் கரங்களுக்குள், குணப்படுத்தும் கரங்களுக்குள், அதிசயம் செய்யும் கரங்களுக்குள், அற்புதம் செய்யும் கரங்களுக்குள் பிள்ளைகளின் குடும்பங்களையும் நாங்கள் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையை தடைப்பட்டதெல்லாம் நீங்கி போவதற்காய் நன்றி, தடைகள் தகர்க்கப்படுவதற்காக நன்றி, இருள் நீங்குவதற்காக நன்றி, அந்தகாரம் ஒளிவதற்காக நன்றி, பலவீனம் களைவதற்காக நன்றி, நோய்கள் நீங்குவதற்காக நன்றி, பெயர்கள் ஓடுவதற்காக நன்றி. அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையை வெளிச்சம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளாக, கூவி அழைக்கின்ற பிள்ளைகளாக, திருப்பாதம் அமர்கின்ற பிள்ளைகளாக, திருச்சித்தத்தை அறிகின்ற பிள்ளைகளாக, ஊழிய செய்கின்ற பிள்ளைகளை மாற்றுவதற்காக நன்றி. அப்பா, இந்த 5 படிப்புகளை வாழ்வாய் கொண்டு பவுலுடைய சொல்வது போல, ஆண்டவர் என் பக்கமா இருக்கிறார், எனக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதன் யார்? கடவுள் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைகிறேன் என்று தாவீது சொல்வது போல, கடவுள் என் சார்பாய் இருக்கிறார், எனக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதன் யார் என்று சொல்லி பவுலியார் சொல்வது போல, நாங்களும் சொல்லக்கூடிய பேர் பெற்ற பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. சிறு பிள்ளைகளே ஆசிரி, இளைஞர்களே ஆசிரி, இளம்பெண்களே ஆசிரி, அடரை பெரியவர்கள் கையில் செய்கிற விடைகளே ஆசிரி, ஒவ்வொருவரையும் ஆசிரி. ஆண்டவர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், போகும்போது காப்பார், வரும்போது காப்பார், எப்போது காப்பார், எப்போது காப்பார், ஆன்மாவை காப்பார், உயிரை காப்பார் என்றது கூட நீர் காக்கிற, பாதுகாக்கிற, பராமரிக்கிற, வழிநடத்துகிற, வல்லமை கொடுக்கிற, வாழ் கொடுக்கிற கடவுளாய் பிள்ளைகளோடு இருப்பதற்கான இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு ஈரேற்ற பெற அன்னையுடைய பரிந்துரை அனுதினமும் பிள்ளைகள் இருப்பதற்காய் நன்றி செலுத்தி வாழ்கிறோம். இந்த திருப்பணியின் வழியாக தேவன் தன் மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்தி வாழ்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதியும், அர்ச்சியும், அபிஷேகம் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னரே அன்புடைய இயேசுவின் அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு திருப்பலியில் மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்திட வந்துள்ள உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். மனிதராய் பிரிந்த ஒவ்வொருவரின் அடிப்படை தேவையான மன்னிப்பை பற்றி சிந்திக்க இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. மன்னிப்பு பெறுவதும் வழங்குவதும் நம் வாழ்வில் அடிக்கடி உணர்ந்துள்ள ஓர் அனுபவம். இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். அவற்றை தனித்தனியே பிரித்து பார்க்க முடியாது. நாம் எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்குகிறோமோ அப்போதெல்லாம் மன்னிப்பை பெறுகிறோம். மன்னிப்புடன் வரும் ஆழ்ந்த அமைதியை, நிறைவை பெறுகிறோம். இதைத்தான் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அமைதிக்கான தன் செபத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். மன்னிப்பதாலேயே நாம் மன்னிப்பு பெறுகிறோம் என்று. இயேசு எண்களை தாண்டி, கணக்கை எல்லாம் தாண்டி எப்போதும் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொன்னார். இயேசு பேதுருவுக்கு போதித்ததை தன் வாழ்வில் கடைபிடித்தார். அவரை பொறுத்தவரை மூச்சு விடுவதும் மன்னிப்பதும் அவரது இயல்பாகவே மாறிவிட்டன. இயேசு தன் இறுதி மூச்சுக்காக சிலுவையில் போராடிய போதும் தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்ன கல்வாரி நிகழ்வுகளை நமக்கு நினைவிருக்கும் இல்லையா? மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்து வாழ, நல்மனம் நம்மில் அமைந்திட இத்திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை இறைவனுக்கு உகந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவனும் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்கள் கடவுள் மகிமை அடைகிறார். கடவுளை குஷிப்படுத்துவதற்கு, கடவுளை மகிழ்விப்பதற்கு, கடவுளை நாம் புகழ்விப்பதற்கு ஒரு வழி இருக்கும் என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த பூமியில் இருந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அப்பொழுது கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இப்ப ரொம்ப கவனத்தோடு பக்தியோடு கைகளை கூப்பி நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மனசுல நினைச்சு என்னன்னா நன்மைகள்லாம் கடவுள் செய்ததாரோ அந்த மனசுல நினைத்த வண்ணமாய் நான் சொல்ல சொல்ல நீங்கள் அனைவரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட்.
அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே பரலோக பிதாவே பிதாக்களின் பிதாவே யெகோவாயீரே யெகோவா நிசியே யெகோவா ரூபா யெகோவா ரப்பா யெகோவா ஷம்மா யெகோவா ஷாலம் இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மீட்பரே ஸ்தோத்திரம். அன்பரே ஸ்தோத்திரம். நண்பரே ஸ்தோத்திரம். மன்னனே ஸ்தோத்திரம். மணவாளனே ஸ்தோத்திரம். மறவாதவரே ஸ்தோத்திரம். மாறாதவரே ஸ்தோத்திரம். மனதுருகுபவரே ஸ்தோத்திரம். உத்தமரே ஸ்தோத்திரம். உன்னதரே ஸ்தோத்திரம். இரட்சகரே ஸ்தோத்திரம். இருப்பவரே ஸ்தோத்திரம். இருந்தவரே ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம். காண்பவரே ஸ்தோத்திரம். காப்பவரே ஸ்தோத்திரம். கண்மலையே ஸ்தோத்திரம். கருணாமூர்த்தியே ஸ்தோத்திரம். வழியானவரே ஸ்தோத்திரம். ஒளியானவரே ஸ்தோத்திரம். உயிரானவரே ஸ்தோத்திரம். உறவானவரே ஸ்தோத்திரம். உணவானவரே ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம். சியோனின் ராஜாவே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். லேலி புஷ்பமே ஸ்தோத்திரம். மகிமையின் மேகமே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம். மாட்சிமை நாதரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவரே ஸ்தோத்திரம். அரணானவரே ஸ்தோத்திரம். கோட்டையே ஸ்தோத்திரம். புகலிடமே ஸ்தோத்திரம். சிலுவை சுமந்தவரே ஸ்தோத்திரம். சிந்தையை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். மகத்துவ தேவனே ஸ்தோத்திரம். மரியின் தேவனே ஸ்தோத்திரம். மன்னிப்பதில் வள்ளலே ஸ்தோத்திரம். மறுரூபமானவரே ஸ்தோத்திரம். நல்ல ஆயனே ஸ்தோத்திரம். நன்மை நாதரே ஸ்தோத்திரம். தாட்சியின் ரூபமே ஸ்தோத்திரம். சத்தியமானவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். ஒப்பற்ற செல்வமே ஸ்தோத்திரம். ஒற்றுமையின் ரூபமே ஸ்தோத்திரம். அன்பின் ஊற்றே ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைப்பவரே ஸ்தோத்திரம். முன் குறித்தவரே ஸ்தோத்திரம். உயிருள்ள மன்னாவே ஸ்தோத்திரம். உயிருள்ள வார்த்தையே ஸ்தோத்திரம். உயிருள்ள ஆவியே ஸ்தோத்திரம். உயிருள்ள இரத்தமே ஸ்தோத்திரம். உயிர் தரும் அபிஷேகமே ஸ்தோத்திரம். கண்ணீர் மணி போல் காப்பவரே ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம். ஆத்தும மணவாளனே ஸ்தோத்திரம். ஆரோனின் தளிரே ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னித்தவரே ஸ்தோத்திரம். சாபத்தை போக்கியவரே ஸ்தோத்திரம். விடுதலை நாயகனே ஸ்தோத்திரம். தேவனின் ஆவியே ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். துன்பத்தில் ஆறுதலே நோய் தீர்க்கும் மருந்தே விடிவெளி நட்சத்திரமே இரக்கத்தின் சிகரமே ஸ்தோத்திரம். இமானுவேலே ஸ்தோத்திரம். படைப்பின் சிகரமே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஸ்தோத்திரம். செயல்களில் வல்லவரே அயராதவரே ஸ்தோத்திரம். உறங்காதவரே ஸ்தோத்திரம். விலகாதவரே ஸ்தோத்திரம். கைவிடாதவரே ஸ்தோத்திரம். அக்னி ஸ்தம்பமே ஸ்தோத்திரம். மேக ஸ்தம்பமே ஸ்தோத்திரம். அபிஷேக மழையே ஸ்தோத்திரம். துதிகளில் வாழ்பவரே துதிக்கு பாத்திரரே ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம். ஆதி அந்தமே ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாவே ஸ்தோத்திரம். விசுவாசின் ஊற்றே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பவரே ஸ்தோத்திரம். அர்ச்சிப்பவரே ஸ்தோத்திரம். அணைப்பவரே ஸ்தோத்திரம். ஆறுதல் தருபவரே ஸ்தோத்திரம். ஆத்தும மீட்பரே ஸ்தோத்திரம். தந்தையே இறைவா ஸ்தோத்திரம். இயேசுவே இறைவா ஸ்தோத்திரம். ஆவியே இறைவா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு காண்பவர், இயேசு காப்பவர், இயேசு அழைப்பவர், இயேசு அன்பு செய்பவர், இயேசு ஆசீர்வதிப்பவர், இயேசு அபிஷேகம் செய்பவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 39 45 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 39 45 முடிய. மரியா புறப்பட்டு யூதய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில்,
பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஏற்றருளும் உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் வழியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் வியங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவது மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவின் நினைவு கூறும் இந்த அவருடைய நன்றி கலந்து புகழுரை உமது கருவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்த உமது இரக்கம் பெருக்க எல்லா காலங்களையும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன, திருமண காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தயவுசெய்து சகோதரிகளை, அடுத்தடுத்து நமக்கு நிகழ்வுகள் இருக்கிறது. அன்னையினுடைய தேர் பவனி, அப்புறம் ஒரு அன்னதான நிகழ்வு, கொடி இறக்கம், மழையும் நமக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மழை வராது. அதனால கொஞ்சம் சுருக்கமாக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. அப்படிதான் நானும் ஒரு ஊர்ல என்ன, நான் இருந்த பங்குல நான் பங்கு சாமியாரா இருந்தேன். அன்றைக்கு தேர் திருவிழா 10 நாட்கள் நவநாள் தேர் எடுக்கணும் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு திருப்பலிக்கு என்ன மாதிரி வந்த சாமியார்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் மட்டும் சொல்லுங்க ஃபாதர், தேரெல்லாம் இருக்கு, எங்க மக்கள் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிரசங்கத்துக்கு நேரம் வந்தோடனே மயக்க பிடிச்சாரு. மயக்க பிடிச்சிட்டு உங்க பங்கு சாமியாரு என்ன 10 நிமிஷம் பேச சொன்னாரு. ஆனா என்னால முடியாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சுருக்கமா பேச மாட்டேன், ஆனால் உருக்கமா பேசுவேன். நான் சுருக்கமா பேச மாட்டேன், ஆனால் உருக்கமா பேசுவேன் சொல்லிட்டு 40 நிமிஷம் வச்சாருங்க.
எவ்வளவு நேரம்? 40 நிமிஷம் வச்சாரு. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லாரன்ஸ் கேட்டாரு, ஃபாதர் பெஞ்சமின் கேட்டாரு, அப்புறம் உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற 2-3 பேர் வந்து என்ன, ஃபாதர் சுருக்கமானு. நான் சுருக்கமா பேச மாட்டேன், நானும் சுருக்கமா பேச மாட்டேன், உருக்கமா பேச மாட்டேன், ஆனா அதிகாரமா பேசுவேன். இறை வார்த்தையில நெருக்கமா பேசுகிறார். நெருக்கமாக இறை வார்த்தை எடுத்து சொல்வதில் அவ்வளவு ஆர்வம் இருக்கும். அதனால ஆர்வமா பேசுவேன். அந்த ஆர்வ கோளாறு வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஆர்வ கோளாறுல கொஞ்சம் பேசிட்டேன்னா பொறுத்துக்கங்க. ஆனாலும் இருந்தாலும் சுருக்கமாவே சொல்லிடுறேன். சரிங்களா? இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய்க்கு நாம் விழா எடுத்து மகிழ்கின்றோம். 3 நாட்கள் அற்புதமாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆக இந்த அன்னை மரியாள் தெய்வம் அல்ல. இந்த அன்னை மரியாள் தெய்வம் அல்ல, ஆனால் தெய்வத்தின் தாய். என்னது? ஒரு தெய்வத்தின் தாய் என்பதுதான் நிச்சயம். ஒரு தெய்வத்தையே இந்த உலகுக்கு பெற்றுக் கொடுத்தாள். அவரை மீட்பராக சிலுவையில் கையெடுத்தார். அந்த மீட்பிலே தன்னை முழுமையாக ஐக்கியமாகினாள். அதனால் இன்று உலகத்தின் தாயாக, திருச்சபையின் தாயாக, உங்களுக்கும் எனக்கும் தாயாக போற்றப்படுகிறார். இதில் நிறைய மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. அன்னையை வணங்குகிறோம், அன்னையை கும்பிடுகிறோம், அன்னையை வர்ஷிப் பண்றோம், என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க ஏன் செய்யறீங்க அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள் நமக்கு போயிட்டே இருக்குது. நாம் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் உங்களுக்கு இந்த நாளில. அதனால நான் வேகமாகவே போகிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆனா கொஞ்சம் கவனமாவே வந்தீங்கன்னா புரியும். லேசா எங்கேயாவது கவனத்தை சிதற விட்டீங்கன்னா புரியாது. நாம் முதலிலே அன்னையை ஆராதிக்கவில்லை. ஆனால் இந்த தெய்வ தாயினுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் கூடி வருகிறோம். அதுதான் உண்மை. இரண்டாவதாக, அன்னைக்கு எப்படி மாற்று தெய்வங்களுக்கெல்லாம் பயப்படுவார்களோ, இந்த தெய்வ பக்தி, தெய்வ குத்தம் என்றெல்லாம் சொல்வார்கள், அதுபோல நாம் அன்னைக்கு பயப்படவில்லை. மாறாக அன்னையின் மீது பக்தி கொள்ளுகிறோம். நாம் அன்னையை வணங்கவில்லை, மாறாக அன்னையை நாம் வாழ்த்துகிறோம். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 இவ்வளவு இருக்கிறது. வணங்குகிறோம். நாம் அன்னையின் துதி பாடவில்லை, அன்னையினுடைய புகழ் பாடவில்லை, மாறாக நாம் இறை அன்பை எண்ணி அந்த அன்னையை போற்றுகிறோம். அன்னையை நாம் வழிபடவில்லை, இறைவனின் வழியாய் நமக்கு அன்னை வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை பின்பற்றுகிறோம். இறை வழியை அவள் வாழ்ந்து காட்டினால் அதை நாம் பின்பற்றுகிறோம், ஆனால் நாம் வழிபடவில்லை. நாம் அன்னையை விசுவசிக்கிறோமா என்றால் இல்லை, ஆனால் அவரின் விசுவாச வாழ்வை வியந்து போற்றுகிறோம். நாம் அன்னையை மகிமைப்படுத்துகிறோம் என்றாலும் காணப்படாத மனித மாண்பை அன்னை வாழ்விலை கண்டு அந்த அன்னையை போற்றுகிறோம், புகழ்கிறோம். அன்னை மரியாளின் உருவம் இருக்கிறது, அது சிலை என்றாலும் அன்னை மரியாளின் படம் இருக்கிறது, அது படம் என்று நாம் பார்த்து வழிபடுகிறோம் என்று சொன்னால் இல்லை, மாறாக இறை வழி வாழ்ந்த அந்த அன்னை நமக்கு பாடமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படமாக மட்டுமல்ல, அவள் பாடமாக வேண்டும், நமக்கு வாழ்க்கை பாடமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இதை ஒரு புனித ஜெர்மானுஸ் என்னும் ஒரு புனிதர் மிக அழகாக சொல்லுகிறார். நான் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் மையப்படுத்தி ஜெர்மானுஸ் என்னும் புனிதர் மிக அழகாக சொல்லுகிறார். என்ன என்று சொல்லுகிறார்? நாம் மூச்சு விடுகிறோம். மூச்சு விடுறீங்களா? யாரும் இல்லைன்னா மாலை போட்டுருவாங்க.
மூக்குல எல்லாம் பஞ்சு வச்சிருவாங்க, நெத்தியில காய் வச்சிருவாங்க. மூச்சு விடுறீங்கல்ல, ரைட், மூச்சு விடுறீங்க. ஆக நாம் மூச்சு விடுகிறோம் என்பது எதன் அடையாளமாக இருக்கிறது? நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆக ஒரு மனிதன் மூச்சு விடுகிறான் என்பது அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக இருப்பது போல தயவு செய்து ஹோம்வொர்க் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உண்மையாய் உயிர் தெழுந்த இறைமகன் இயேசு உணவாக உடைபட்டு உடைந்த நம் உள்ளங்களுக்கு உருக்கொடுக்க மருந்தாக திரு விருந்தாக வருகிறார். அவரே விருந்தாகும் இந்த தெய்வீக படையில் பங்கு பெறும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமென். பற்றி மாட்சிக்குரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவராம் கடவுள் உமக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாட்சி நிறைந்த உம்மடியாராகிய இறைவனின் தாயான கன்னி மரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்து அமைதியின் புனித காட்சியை காணும் வரை உமது திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆரோக்கிய தாயின் விழாவிலே சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பெற்றின் வழியாக மனித இனத்தை கரிமரகத்துடன் மிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. இயேசு வழியாக வாழ்வின் காரணடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீராக. இன்று இறைப்பட்டதோடு கூட இருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அன்னை மரியின் பரிந்து பேசுதலாலும் ஆண்டவர் இயேசுவின் அன்பினாலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. சகோதரர் என்றின் சார்பாகவும் கண்ணியமன்னார் மட்டுமல்ல இந்த பகுதியில் அனைத்து இறை மக்களுக்கும் அன்னையின் பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எவ்வாறு தந்தை அவர்கள் ஜெபத்திலே சொன்னது போல
உங்களுக்கு இறைவன் எல்லா ஆசிரியர் நிறைவாக அன்னை மரியாதை தர வேண்டும் என்று மன்றாடி கொண்டே இருப்போம். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அட்லீஸ்ட் நீங்க கைத்தட்டி அதை வரவேற்கலாம். எந்த ஒரு கொண்டாட்டமோ தொடர்ந்து கொண்டாட முடியுமா? அது முடியதான் வேணும். வருஷம் முழுக்க கொண்டாட இருக்க முடியாது, வருஷம் முழுக்க பிரியாணி கொடுக்க முடியாது, நீங்களும் சாப்பிட முடியாது. ஃபாதர் சொன்னார் 2 ரீசன் செருமனை, அதாவது மறையில ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் சகோதரர் ஹென்றி 5 மணிக்கு தான் வந்தார். எத்தனை மணிக்கு வந்தாரு? 5 மணிக்கு வந்து குளிச்சுட்டு உடனே நேரம் ஹலோ. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாக இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வளவந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் அன்னை மரியாள் ஆரோக்கிய தாயின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். அவள் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடு பெருமகிழ்வோடு உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயரால் உதவி உண்டு. அவரே விண்ணும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உமது அன்னை எமது பாதுகாவலி ஆரோக்கிய தாயின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. இறை அருளும் ஆசிரியல் பங்கு பெறும் உம் மக்கள் யாவரையும் சூழ்ந்து நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அநீதின உணவை எங்களுக்கு இன்று தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, ஆதில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது நின்று இருப்பதாக. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இத்தேர் பவனியும் தவணையில் பங்கு பெறும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இறை ஆசிரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைவாய் அளிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.